கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சிறு வயதுலேருந்தே ஆர்சிக்கு தான் போவேன். பெந்தோக சபையை கூட எட்டி கூட பார்த்ததில்ல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுவாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஜங்கு ஜங்குன்னு குதிப்பாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சிரிப்போம் நாங்களாம். கேணி பக்கத்தில் தான் ஒரு சின்ன சர்ச் இருக்குது. தினமும் அங்கே போய் தண்ணி இறைப்போம். என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஆர்சிக்கு போகும்போது டீசெண்டாக போவோம். டீசெண்டாக போய் அழகாக முட்டிக்கால் போடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வருவோம். இப்படியே டீசெண்டாக இருக்கும்போது என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு இன்னும் ஒரு 4-5 பேர் இருப்போம். எல்லாருமே என்ன பண்ணுவோம், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். யாராவது ஒரு பெரிய அம்மா, ஒரு வயசான அம்மா, அவங்க பேர் அல்லேலூயா, அவங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க நடந்து போனாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அவங்க திரும்பி பார்ப்பாங்க, மறுபடியும் அல்லேலூயா அப்படின்ட்டு மறுபடியும் போய்கிட்டே இருப்போம். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அங்கே ஒரு கிணத்து மேட்டில் தண்ணி இறைப்போம். அங்கே வந்து ஒரு வயதான ஒரு அம்மா, அவங்க வந்து ஆண்டவரை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன செய்வேன், சிரிச்சுக்கிட்டே தண்ணி இறைப்பேன். அப்படிங்களா, சரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு அலட்சியமாகவே இருந்துட்டேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு டிபி வந்திருந்தது. ரொம்ப 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 நல்லா குண்டாக இருப்பாங்க. ஆனால் டிபி வந்ததுலேருந்து ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க. எனக்கு அது குறித்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆர்சிக்கு தினமும் காலையில் சர்ச்சுக்கு போயிடுவேன், ஈவினிங்கும் ப்ரேயர் போயிடுவேன். அப்புறம் சகாய மாதா கோயில் இருக்குது, அங்கேயும் 4 நாள் போயிடுவோம். பக்கத்துலேயே காளியாத்தா கோயில் இருக்குது, அங்கேயும் போய் மாவிளக்கு போடுவோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்து, எங்கள் அப்பா கிறிஸ்டின். என்ன நம்ம கரெக்டாக தானே சர்ச்சுக்கெலாம் போகிறோம், நல்லா ப்ரேயர்லாம் பண்ணுறோம், அப்புறம் ஏன் நம்ம அப்பாவுக்கு இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். சாப்பிடவே மாட்டோம். அப்போ அந்த அம்மா வந்து ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன், இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு டிபி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. அப்போ வந்து அவங்க என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாங்க. என்ன புக்குனா, சண்டே கிளாஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புக்கு. அதில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி ஒரு கதை இருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி படித்து பார்ப்போம், நம்ம இவங்க என்ன தான் இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, நமக்கும் அவங்களுக்கு என்ன தான் வித்தியாசம் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தேன். அப்போ இந்த நேபுகாத் நேச்சர் வந்து ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். இதன் மூலியமாக ஆண்டவர் என்னை எப்படி ரசித்தாருன்னு தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணுறாரு, 60 முழ உயரமும் 6 முழ அகலுமான ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுறாரு. உண்டு பண்ணிட்டு அது பாபிலோன் மகாநகரத்தில் தூரா என்னும் பூமியிலே நிலைநிறுத்துகிறாங்க. அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு உலகத்தில் இருக்க அந்த சேதாதிபதி, அதிகாரி, தலைவர் எல்லாத்தையும் வர வச்சு பிரதிஷ்டைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜனங்களில், அங்கே இருக்க நிறைய ஜாதிக்காரங்க இருப்பாங்க, பாஷைக்காரர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வணங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கீத வாக்கியங்களை முழங்குவோம். அப்போ அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், அது தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அவங்கள அப்பொழுதே அந்த எரிகிற சூளையில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதே போல் அந்த கீத வாசியங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இருக்க ஜனங்கள்லாம் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோகள் மட்டும் ஆண்டவரை தவிர அவங்கள வணங்கவே மாட்டாங்க. இந்த செய்தியை போய் ராஜா கிட்ட அங்கே இருக்க சில பேர் சொல்லுவாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணுவார், சரி அவங்கள்ட்ட என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்களை விசாரிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களும் வந்துடுறாங்க. அப்போ ராஜா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நான் உண்டு பண்ணின சிலையில் நீங்கள் ஆராதனை செய்யலை, வணங்கவும் இல்லை, அது உண்மை தானே அப்படின்றாங்க. அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணார், சரி இப்போ வந்து நாங்கள் கீத வாசியங்களை முழக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ தாழ விழுந்து அதை நீங்கள் பணிந்து கொள்கிறீங்க, அப்படி இல்லைன்னா இப்பொழுதே வந்து உங்களை நாங்கள் எரிகிற சூளையில் நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த சிலையை வணங்கலை. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த எரிகிற சூளை வந்து இருக்கிற சாதாரணமாக எரிகிறத காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக வந்து அந்த சூளையை வந்து அனலாக்குறாரு. அனலாக்கிட்டு சரி அவங்க 3வரையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் ராஜா அந்த சூளையில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ என்ன, நம்ம 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் அங்கே இருக்கிறாங்களே, அதான் ஆடல் பாடல் சத்தம்லாம் கேட்குதே அப்படின்றாங்க. அப்போ இருக்க அங்கே அமைச்சர்கிட்டலாம் கேட்குறாங்க, அமைச்சரே நம்ம 3 பேர் தானே உள்ளே போட்டோம், ஆனால் உள்ள 4 பேர் இருக்கிறாங்களே அப்படின் போது, 4ஆவதாக இருக்கிறோடைய முகம் எப்படி இருக்குன்னா தேவ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் ராஜா என்ன பண்ணுறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னா அவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோடனே அவங்க முடி எப்படின்னா கருக கூட இல்லையா, அவங்க சால்வியில் வந்து அந்த தீப்பற்ற வாசனை கூட அடிக்கலையாம். அப்போ அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க மேலே இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு தம்ம ஒப்பு கொடுத்தனால தேவன் தமது தூதனை அவங்களுக்கு அனுப்பி அவங்களை விலக்கி காப்பாற்றினார். நான் பைபிள் வசனங்களை நிறைய வாசிச்சிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு வைராக்கியமான உள்ளவங்களை நான் பார்த்தது இல்லையே ஏசப்பா, நான் வந்து இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
மற்ற பைபிள்களை வாசிக்கும் பொழுது இந்த தானியேல் அதிகாரங்களையும் நான் அதிகமாக வாசிப்பேன். ஏன்னா இவங்க ஆண்டவர் மேலே எவ்வளோ வைராக்கியமாக எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க. இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு ஏசப்பா என் வாலிப பிரயாசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் எந்த இச்சைகளுக்கும் போயிடக்கூடாது, எந்த பாவங்களுக்கும் நான் போயிடக்கூடாது, நீங்கள் என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல சபக்கார மாப்பிள்ளையாகவே கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் நான் ஒரு பொண்ணு தான் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, 4 பேர் இருக்கோம். எல்லாருமே இன்னும் ஆர்சியில் தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஏசப்பா நான் உங்களை நம்பி தான் நான் வரேன் கோயம்புத்தூருக்கு, எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு நல்ல நீங்கள் சர்ச்சை கொடுங்க, நல்ல ஒரு சபை போதகரை கொடுங்க, நல்ல ஒரு சகோதர சகோதரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அழுது ஜெபிச்சுட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் நம்ம ஜேபிஏ சர்ச்சுக்கு நான் வந்தேன். பாஸ்டர் வந்து நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், விசுவாச வார்த்தையை வந்து நிறைய பேசுவாங்க. அப்போ நான் வீட்டில் போய் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடித்த அந்த என்னென்ன வார்த்தைகளோ அதை எழுதிட்டு நம்ம இதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்போ பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு போய் பேசாதீங்க, அதிகமாக அடுத்தவங்க வீட்டில் போய் செலவு பண்ணாதீங்க, அந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன காரியம், உங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, நல்ல சம்பளம் கிடைக்கணுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதன்படி நிறையா வேலை முடிஞ்சோடனே பாப்பாவை தூக்கிட்டு ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போயிடுவேன். மதியானம் போனால் சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வார்த்தையை நான் கேட்டதுலேருந்து இப்போ யார் வீட்டுக்குமே நான் போகிறதில்ல, வீட்டிலே இருந்து நான் ஜெபம் பண்ணுறேன். வாக்குத்தத்த வசனங்கள் நிறைய நான் வந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏசப்பா எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, வேலை இல்லைனாலும் வேலை நீங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் பாப்பா காது குத்தில் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நான் ரொம்ப அழுதுருக்கிறேன், ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காணணும், பெரிய அதிசயத்தை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஏன்னா என் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு தான் எனக்கு பொருள் போட்டாங்க. அதனால் எங்கள் கணவனார் அவங்க குடும்பத்தில்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா பொருள் போடலை அப்படின்றதுக்கோசரம். நான் வந்து நிறைய அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏசப்பா எங்கள் பாப்பா காது குத்தா நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யணும், உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, என் சொந்த கண்கள் காண எனக்கு உதவி செய்யுங்க, என் கணவனார் எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் என்னை உயர்த்துங்க ஏசப்பா, நான் உங்களை நம்பி இருக்கேன், நான் ஒருபோதுமே வெட்கப்பட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிங்க வந்து எனக்கு 5 பவுன் போட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் இந்த சூழ்நிலை இவ்வளோ பவுன் விலை ஏறி இருக்குதே, எங்கள் பாப்பாவுக்கு மட்டும்தான் அந்த ஓடு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். தேவன் எனக்கு 5 பவுன் கொடுக்க உதவி செய்தார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இந்த வசனத்து மேலே நான் கை வைத்து ஜெபம், ஏசப்பா எங்கள் பாப்பா காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதாக இருக்கும் ஏசப்பா, நான் பெருமைக்காக நான் ஜெபம் பண்ணலை, நான் பொறுமை உள்ளவளாக இருந்தேன், நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொள்ளணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் விதைப்பும் அரிப்பும் குறித்து பாஸ்டர் ப்ரேயர் நிறைய இது நமக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், காது குத்தப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் தான் இருந்துச்சு காசு. நாங்கள் என்ன பண்ணோம், சரி இதுலேருந்து நம்ம கொஞ்சம் காணிக்கை செலுத்துவோம், ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தேன். அதே மாதிரி நாங்கள் கொடுத்தது கொஞ்சம் தான், ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தையும் அழகாக செஞ்சுட்டார். நாங்கள் ஒரு கடன் கூட நாங்கள் வாங்கவே இல்லை. 17,000 ரூபா செலவானுச்சு. அந்த 17,000 நாங்கள் யார்கிட்டையுமே கடன் வாங்கலை, எல்லாமே ஆண்டவர் தேவன் அற்புதமாக எங்களுக்கு செஞ்சார். எங்கள் வீட்டுக்கார் வந்து வாஷிங் மிஷின் வேலை தான் இப்போ பார்க்குறாங்க. அந்த வேலை இல்லாத பொழுதும் எங்களால் முடிஞ்சதை நான் கொடுப்பேன் ஆண்டவருக்கு. கொடுத்துட்டு ஏசப்பா இந்த வாரம் ஃபுல்லும் நான் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. அதே மாதிரி அந்த வாரம் ஃபுல்லும் எங்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாப்பாவுக்கு ஆதுகுத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வாங்க தான் எங்கள்கிட்ட காசு இருந்துச்சு, இன்னொரு கேஸ் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், ஐயோ ஒரு கேஸ் முடிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லி 2 பேர் கேஸ் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஏசப்பா இந்த காது குத்து நடக்கும்போது இந்த கேஸ் தீரவே கூடாது ஏசப்பா, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு அதிக நாட்கள் வர உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது எனக்கு காது குத்து முடிஞ்சு 2.5 மாதம் எனக்கு வந்துச்சு அந்த கேஸு. அப்புறம் நான் யோசிச்சேன், ஐயோ இந்த விசுவாசம் எனக்கு அப்போ இல்லையே, தெரிஞ்சிருந்தால் இன்னும் கேஸ் வாங்கும் போதெல்லாம் இப்படியே வச்சு நான் ஜாம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலில் வந்து பெருவிரலில் சுகர் வந்து பெரிய புண்ணு ஒன்று இருந்தது. அவங்க ரசிக்கப்படலை, இருந்தாலும் நான் பாஸ்டர் அவங்கள்ட்டையும் நம்ம வெள்ளிக்கிழமை ப்ரேயர் இருக்கிற இது ஜெயஜோதி அம்மா எல்லாத்திட்டையும் சொன்னோம், எல்லோரும் ஜாம் பண்ணாங்க. ஓட்டை ரொம்ப பெருசாக இருந்தது, ஏன்னா அடியில் அந்த எலும்பு வரைக்குமே தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பாவுக்கு.
நானும் ஜெபம் பண்ணிகிட்டே போனேன், ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு சரியாயிருணுன்னு. அவர் ஜிஹெச்சுக்கு போகும்போது அங்கே இருக்க சிஸ்டருங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேண்டாம் காலை எடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. எங்கள் அப்பா உடனே ஃபோன் பண்ணி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க, எப்பா நீ யார்ட்டையும் சொல்ல, அதை உடனே ஒடியாந்துரு, கட்டு போட உட்காந்துருந்தாரு, நீ வெளியே ஒடியாந்துருப்பா, பஸ்ஸரி நீ வீட்டுக்கு வந்துரு, நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். எல்லாருமே எங்கள் அப்பாவுக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. நானும் அங்கே போய், அங்கே சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு நானே தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். நானே மருந்து கடையில் போய் மருந்து வாங்கினேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, அவர் தான் பரம வைத்தியர். அப்போ அப்பா இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காலை எடுக்கணும்? அப்போ நான் ஒரு நர்ஸு, பெரிய நர்ஸு தானே நான். அப்பா எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, நல்ல எனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு, எப்படி அதை க்ளீன் பண்ணணும், எப்படி வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நானே சின்ன பிளேடு எடுத்து அந்த கருப்பாக போன இடத்தையெல்லாம் ஜாம் பண்ணி ஏசி ரத்தத்தை தெளிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அதை வெட்டி எடுத்து நானே கட்டு போட்டேன். அதில் வர்ற அந்த எலும்பு தெரிந்த பகுதி ஒரு வாரத்தில் அப்படியே மூடிடுச்சு. எங்கள் அப்பாவே சொன்னார், எப்பா பார்த்தீங்களாப்பா ஏசப்பா எவ்வளோ அற்புதம், நான் போய் சாட்சி சொல்லுவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் விட்டு இன்னொரு வாரம் போனேன். நான் போகும்போது மறுபடியும் நான் ஜெர்மனி கட்டு போட்டேன். சுத்தமாக ஆறிடுச்சு. இவ்வளோண்டு தான் புண்ணு இருக்குது. இப்போ அங்கே இருக்கங்க எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் போகாதீங்க, ஒரு சின்ன எண்ணெய் எடுத்துக்கங்க ஏசப்பா இதில் இப்படி ஏசின் ரத்தத்தை தெளிக்கிறேன், எனக்கோசரம் பாடுபட்டீங்களா, அந்த கல்வாரி ரத்தத்தை இதில் தெளிக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு புண்ணு ஆற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன். நிறைய பேஷண்ட் இருக்காங்க அங்கே திண்டுக்கல்ல, சுகர் வந்துட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலைல கட்டோட தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துட்டையுமே நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக தேவன் அதில் எனக்கு அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நான் எதிர்பார்க்குறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தை ஆண்டவர் அப்போ எனக்கு வெளிப்படுத்தினார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்திருக்காங்க. ஏன்னா நான் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வைராக்கி எப்படி இன்னும் ஆண்டவர் நம்ம எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நம்ம ஆண்டவரை வைராக்கியமே பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்வார்னு என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டிருக்க ஒரு பாடம் அது. தேவன் இன்னும் என்னை வைராக்கியமாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டு பாடி என்னுடைய சாட்சியத்தோடு முடித்து கொள்கிறேன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், புது நன்மைகள் உன்னை சேரும், சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும்,
கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தண்டித்த காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என் குடும்பத்தை இதுவரைக்கும் பலப்படுத்தி சீர்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சாட்சியை நான் சொல்ல எனக்கு உதவி செய்த உங்களுக்கு கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. நான் விசுவாசித்தேன். தேவனுடைய மகிமையை வாழ்க்கையில் எனக்கு காண செய்தீங்க ஆண்டவரே. இது மாதிரி ஆண்டவரே என் ஜனமக்கள் எல்லாரும் ஆண்டவரே காண உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.